தயங்கும். ஸோ பிரியாவும் ரொம்ப க்ளோஸ்அப்ல இருக்காங்க. ஸோ பிரியா, நீ என்ன பண்ற நீனு? நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே. ஜஸ்ட் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன். இல்ல தான் தெரியுதே. என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்குள்ள நீ இப்ப ஷார்ட்ல ரொம்ப பண்ற? அது இப்ப ரொம்ப சூடா இருக்கு, அதனால கழட்டி வச்சிருக்கேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? சூடா இருக்கா இல்ல நீ வேற எதுக்காவது பிளான் பண்றியா? கரெக்டா கேக்குறாளே. சாச்சா, நான் ஏமா அப்படிலாம் பண்ண போறேன்? அது ரொம்ப புழுக்கமா இருக்கா, அதான். அப்படியா? உன் பிஹேவியர்ஸே சரியில்லை தயம். பாத்து இந்த பக்கத்துலதான் இருக்கேன், வேணா பாரு. ஐயோ, ஒன்னும் திருத்தவே முடியாதுடா. போடா, நான் போறேன். பிரியா வந்து எந்திரிச்சு போலான்னு நினைக்கும் போது தயம் திரும்ப கையை பிடிச்சிட்டு, எங்க போற? நெல்லு. ஏய், உனக்குதான் சூடா இருக்குன்னு சொன்னல, அப்புறம் என்ன, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருலாம். போறேன், எனக்கு கிச்சன் வேலை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் மட்டும் தனியா இங்க என்ன பண்றது? கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேசலாம்ல. ஆமா ஆமா, சாரி கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது சைடு காப்பில நீங்க என்ன வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பாரு, நடிக்காதடா. நான் நடிக்கிறேன் என்கிட்டயே. என்ன பேபி, என்ன பார்த்து இப்பெல்லாம் பேசிட்ட? என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் எவ்வளவு நல்ல பையனு. நான் ஜஸ்ட் சும்மா அப்படியே உட்காந்துருக்கேன். சரி, எனக்கு ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் இந்த பெட்ல தூங்கிக்கிறேன். என்னது? ஏய், உன் வீட்டுக்கு நீ கிளம்பி போ. நீ சரியே இல்லை இங்க. இத பாரு, அதெல்லாம் முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அவ்வளோ தூரத்துல வந்து இங்க அவளுக்கும் டிரைவ் பண்ணிட்டு வந்து செம்ம டயர்டா இருக்கு. நீ மட்டும் பர்மிஷன் கொடுத்தனா ஒரு 1 hourல வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். ஓஹோ, அப்படியா? சரி, போய் தூங்கு, பொழைச்சுப்போ. நான் போயிட்டு கிச்சன்ல போய் வேலை பாக்குறேன். ஸோ பிரியா வந்து டைம்ட்டு சொல்லிடுறான். ஸோ டைம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறான் பிரியா ரூம்ல. ஸோ பிரியா அப்படியே கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ கரெக்டா பிரியா வீட்டில் யாரும் இருக்காங்க, குழந்தைக்கு அடிக்கிறாங்க. ஸோ நான் போயிட்டு இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு செம்ம ஷாக்கு பிரியாவுக்கு. நீயா அண்ணா, நீயா? என்னடி, என்ன என்ன உலகத்தை பார்த்த மாதிரி இவ்வளோ ஷாக் ஆகுற? ஒன்னா தானே? சொல்லவே இல்லை, நீ வருவேன்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. திடீர்னு வந்து நிற்கினா நான் ஷாக் ஆகாம வேற எப்படி இருப்பேனா? ஐயோ, சின்ன வேலையா வந்தேன், அப்படியே ஒன்று கையோடு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, எப்படி இருக்கா? டாடி உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டியா? வாண்ணா. ஸோ ஜேகேவும் உள்ள போய் உட்காரலாம். ஸோ பிரியா பார்த்துட்டு, நீ எப்போ வந்த இங்க? நான் வந்து 2 weeks ஆச்சு. 2 weeks ஆச்சா? 2 weeks ஆச்சா? ஆமாடி, ஒருத்தவங்களை தேடி வந்தேன். அவங்களுக்காக தான் இல்லை. அவங்களாம் எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. யாரை தேடி வந்த? அதான்டி என் பாய் ஃப்ரெண்டி. ஓ, நீ கூட சொல்லி இருந்தியே என்கிட்ட. அவனை தேடி வந்திருக்கியா? அவனே தான். நான் கோவத்துல திட்டி விட்டதுல சாரி பண்ண முடியாது போல இருக்கு. அதான் தேடி பார்க்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல இருக்கான்னு என் ஃப்ரெண்டு தான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதான் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், செக் பண்ணிட்டு போகலான்னு. ஓஹோ, கண்டிப்பாக கிடைச்சிருவாங்க, நீ கவலைப்படாத. சரி பிரியா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். சரி, அதெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது, நல்லா சம்பளம் கொடுப்பாங்க. அப்புறம் உனக்கு எப்படி? ஏதோ போகுதுடி.
சரி ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போயிட்டு ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். ரூம் எதுன்னு சொல்லி போய். ஆ என் ரூமா? அது முன்னாடி தங்கிட்டு இருக்க உன் ரூம் தாண்டி கேட்டேன். எங்க இருக்கு ரூம் சொல்லு. அது அது ரைட்டு. என்னைக்கு வளர்றேன் ரெஸ்ட் கொடுத்து அதுவுமா போறேன். ஈரணும் நீ எங்க போற? ஒரு ரூமுக்கு தான் ரெஸ்ட் எடுக்க. டயர்டா இருக்குடி, ரொம்ப டயர்டா இருக்கேன். இல்ல இல்ல நீ இன்னொரு ரூம்ல போட, நீ என் ரூம்ல வேணாம். ஏன் என்னாச்சு உனக்கு? இதான் டிஃப்ரெண்டா வீட் பண்ற. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. இல்லைண்ணா, நான் வச்சிருக்கிறது 2 ரூம் இருக்கு. நீ அந்த ரூம்ல பட, இன்னொரு ரூம்ல பட. இல்ல வேணாம். எதுக்கு? எதுக்கு வேண்டாமே. நான் ஒரு ரூம்லேயே பட்டு தள்ளடி, ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் நிற்க கூட முடியல. அண்ணா 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 ஸோ ஜெய்கே அதெல்லாம் காதுலயே வாங்கல. அவன் வந்துட்டு போயிட்டு ஏன் ரூமா ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே திறந்து பார்த்தா செம கேட்குற புளியா மனசுக்குள்ள போச்சு. ஐயோ சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். அவ்வளோதான் தெரிஞ்சிருச்சுவேன். என் மேல உள்ளவா திட்டுவானே. இது என்ன பண்றது? பார்த்துட்டானா? ஏய் பிரியா இங்க வாடி. ஐயோ போச்சு, கூப்பிடுறான். பார்த்துட்டான் போல இருக்கே. பிரியா வந்து ஐயோ போச்சு, கத்துறான். பார்த்துட்டான் போல இருக்கே, கூப்பிடுறானே. ஏய் பிரியா இங்க வாடி. இதோ வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவும் ஓடி போயிட்டு என்னண்ணா என்னது? என்ன ரூமு கோலத்தை வச்சிருக்க? ரூமா வாடி வச்சிருக்க? ஏய் என்ன பேசுறா? என்ன பிரியாக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ பிரியாவும் என்னண்ணா? ஏய் என்னடி குப்பை மாதிரி வச்சிருக்க ரூம? குப்பை மாதிரியா? அண்ணா என் ரூம் எப்பவுமே கிளீனா தான் இருக்கும். ஆமா, உன் லட்சத்துல நீ கிளீன் பண்ணி வச்சிருக்க லட்சணத்தை தான் நானும் பார்த்துருக்கேன். இதோ பாரு எப்படி ரூம் குப்பையா இருக்கு. நீல ஒரு ரூம் குப்பையா இருக்கு. ஸோ பிரியாவும் பார்க்குறான். ஜிகே சொன்னா அடுத்த செகண்டே. ஸோ பிரியா பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கு. இவன் எங்க போனா? இன்னொரு ரூம் குப்பையா இருப்பான். க்ளீன் பண்ணிட்டதானே இருந்தேன், எப்படி குப்பையாச்சு? ஸோ பிரியாவும் பார்த்துட்டு என்ன ரூம்லாம் ஒரு மாதிரி குப்பையா இருக்கு, டஸ்டிங்கா இருக்கு, சரி இல்லையே. இங்க ஒருத்தன் படுத்த கிடந்தா, இவனும் காணும். எங்க போனா? எங்க போயிருப்பான்? திரும்ப உழுந்துருப்பானா எங்கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ஒரு பக்கம் குழப்பத்துல நிக்கிறா. சுஜேக்கே ஏய் பிரியா நாடி நான் சொல்றது புரியுதா? எப்படி வச்சுக்கோ ரூம்ல? சாரி நான் இப்பவே கிளீன் பண்ணிடுறேன். சரி நீ இங்கேருந்து போய். எதுக்கு? நான் போகல. சரி நீ இந்த ரூமை கிளீன் பண்ண, நான் அந்த ரூமில் போயிட்டு நீ சொல்கிற ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுஜய்க்கு அடுத்த ரூமுக்கு வந்து இன்னொரு ரூம் இருக்கும், பிரியா ரூமு. ஸோ அந்த ரூமை டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு பிரியா ரூமு 2 ரூமு. ஸோ ஒரு ரூமு பிரியா அவர் ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு ரூமில் போயிட்டு நம்ம ஜேகே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு ஸோ கையங்க அப்படியே ஸோ பிரியா தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. குடிச்சு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஐய் கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. அப்போ நம்ம அது வந்துட்டாலோ இன்னைக்கு ஒரு வேட்டை தான் போலையே. டார்லிங் என்ன போஸ்ட பார்த்தா வேற யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணு கெட்டு போச்சோ? இவனா? இவன் இங்க பார்த்துட்டு செம்ம ஷாக்கா நிற்கிறான்.
ஸோ ஜேகே அப்படியே வச்சுக்கின்னு இருக்க மாட்டேன், இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் செம்ம ஷாக்கு. இவங்க என்ன பண்ணுறான் என் தங்கச்சி ரூமில்? இவன் எப்படி என் தங்கச்சி வீட்டில்? பிரியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க. ஸோ பிரியாவும் என்னடா ஆச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பலர் எடுத்துட்டு ஓடி வந்து அவளும் பார்க்குறா. ஸோ பிரியா பார்த்துட்டு என்னண்ணா என்ன கூப்பிட்ட? என்னடி என்னது இது? ஆ என்னதுன்னா யார் இது? ஆ யாருதுன்னா புரியல. ஏய் இவன் எப்படி இவன் ரூமுக்கு வந்தான்? ஆ யாரு? ஓ பிரியாவும் பார்க்குறான். பார்த்தா இவங்க நிற்கிறத பார்த்துட்டு போச்சு, சோழி முடிச்சிச்சு, நம்மளை முடிச்சு விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது அண்ணா அது வந்து அது அது வந்து என்னடி தங்கிட்டு இருக்க? ஏய் ஒரு ரூமுக்கு எப்படி இவன் வந்தான்? ஆ என்னோட ஆளு? ஆ உன்னோட ஆளா? என்னண்ணா சொல்ற? உன்னோட ஆளா? எனக்கு புரியல. ஏய் நான் தேடிட்டு வந்தவனே இவனா தாண்டி. ஓ நிக்கிறான் பாரு மனமாடு மாதிரி, எரும மாடு மாதிரி. இவனை தான் தேடி தேடி ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கேன். பையங்கா இவனா உன் ஆளு? ஆமாடி இவன் தாண்டி என் ஆளு. தேடி தெரிஞ்சியா? ஆமா. எப்படி ஓடுன்னு கொஞ்சம் எப்படி உன் வீட்டு அட்ரஸ் கொண்டு சொன்னோம்? அது எதுக்கும் உன்கிட்ட சொல்லணும். வீட்டு அட்ரஸ் கொண்டு சொல்லலாம் பரவாயில்ல. நான் தான் அட்ரஸ் கொடுத்தேன். எதுக்கு? அது சும்மாதான். சும்மாதான் புரியல. நெடி நடக்குது உங்களுக்குள்ள? கூட பார்க்க மாட்டேன். சாவடிச்சு குடி தோடி பொழைச்சி விட்டுட்டு போக்கிட்டே இருப்பேன். அதான் நடக்கலையே. இந்த மாதிரி ரொம்ப கோவமாவே அப்படியே அவ தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். தயங்கு ஒண்ணுமே புரியல. என்னது தங்கச்சி அப்படின்னு சொன்ன ஒற்றை செகண்ட் சமோசாக்கா நிக்கிறான். என்னது இவன் தங்கச்சியா? என்னடா இப்ப பொண்ணு போடுறீங்க? இப்ப தங்கச்சினா நான் பயந்துடணுமா? அதான் அப்பவே எதுவும் இல்லைன்னு முடிச்சாச்சு. இப்ப க்ளோஸ் ஆன கான்டாக்ட் ரினிவல் பண்ண பாக்குறான். என்னெல்லாம் அப்பவே தூக்கி போட்டுட்டேன். திருப்பியும் வந்து யாரை பார்க்க கூடாதோ அவன் முன்னாடி நிக்க வச்சிட்டா. தயம் இந்த மாதிரி குழம்பிட்டா வந்துட்டு சமோசாக்கு நிக்கிறான். ஒரு பக்கம் அவனுக்கு சமோசாக்கா இருக்கு. ஜேகே தங்கச்சியா அப்படின்ட்டு புள்ளியிலேயே நானும் திரும்ப வந்து மாட்டிக்கிட்டேன்னா நானும் வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு நிக்கிறான் தையந்து. ஸோ பிரியா செம்மையா பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். ஜேகே ஏண்டி வந்து நினைச்சிட்டு இருக்கா? ஆ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் இவன் எப்படி வீட்டுக்கு வந்தான்? எப்படி நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்க? ஆ சொல்லு. ஸோ பிரியாவும் எல்லாமே சொல்றா. ஓஹோ யார் இதுக்கு தான் வந்தாரா? ஓ வேலைக்கு இங்க செட்டில் ஆகணும்னு வந்துட்டாரு. ஆமா அவன் இங்க செட்டில் ஆகணும் தான் வந்திருக்கான். அவனுக்கு வேலை கூட தெரியாது. அப்புறம் கத்துக்கிட்டாரு. அப்புறம் நானும் நீயும் என்ன என்ன சொல்ல? அது அது வந்து நானும் தனியாங்கும். நீயும் தனியாங்கும் என்னடி என்ன என்ன முறைக்கிற? அது அது வந்து ஸோ பிரியா அப்படியே தயங்கிட்டு நிற்கிறா. ஸோ டக்குன்னு வந்து தயங்க வந்து கேக்கையை கூப்பிட்டு ஸோ கேக்கிட்ட எல்லாமே சொல்லிடுறான். நானும் அவ்வளோ லவ் பண்றோம். போதுமா? ஸோ ஜேக்கிக்கு இது கேட்டோன்னே செம்ம ஷாக்கு. இருக்குதா நான் எனக்கு என்னது லவ்வா? அஃப்கோர்ஸ்
ஏய் மயிறு நடி சொல்றான் அவன். அது 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 என்ன மன்னிச்சிடணும். அது நானும் தயந்து நம்ம 2 பேரும் உள்ள பேசு. ஸோ பிரியா இந்த மாதிரி சொன்னோன்னா சொல்லிட்டு செம்மையா கோவம் வருது. ஏய் ஒத்த மயிறு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவன் ஏன் ஆளுடி. நீ எப்படி கரெக்ட் பண்ணலாம். இது படிக்கிறதுக்கு உனக்கு லவ் கேட்குதா. நீ எதுக்கு வந்த? நான் உன்னை எதுக்கு இங்கே சேர்த்தேன்? எதுக்கு உன்னை இந்த ஊரில் வந்து படிக்க வச்சேன்? படிக்க தானே வச்சேன். நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி தாண்டி இந்த ஊருக்கு அனுப்பிச்சி வச்சேன். ஆனால் நீ ஏன் ஆளையே லவ் பண்ணி ஏன் ஆளையே என்கிட்டே படிக்கலாம் நினைச்சிருக்க சினிமாவில். எது ஓ ஆளா நானா? அந்த சீன்லாம் இங்கே இல்லை தம்பி. ஆமாம், அவளை மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காத. நான் தான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவளும் ஓகே சொல்லிட்டா. இதுக்கு மேலே உனக்கு என்ன பிரச்சனை? என் லைஃப் நான் யார் கூட இருக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணும். போது நீ என்னதான் பண்ணிருப்பியா? கோபத்தில் பேசுனியா? அன்னைக்கு நான் அவ்வளோ கெஞ்சினேன். ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறத கேளுன்னு. ஆனால் நான் தான் உன்னை ஏமாத்திட்டேன் அப்படி இப்படின்னு எதுவோ பேசினேன். இந்த ஏமாத்துக்காரன் உன் லைஃப்ல எதுக்கு? வேணவே வேண்டாமே. எனக்கு அப்போ புரியல. நீ அப்படி அவன் கூட இருக்கும்போது நான் உண்மையிலே நீங்க அப்படி 2 பேரும் இருந்துட்டு எனக்கு அப்போ கோவம் வந்துச்சு. ஆனா இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நீ அப்படிப்பட்டவன் இல்லைன்ட்டு. போதுமா? நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? இல்லை ஜெகே, அது அப்பவே முடிஞ்சிருச்சு. பாட்டையான் கோர்ட்ல என்ன பேசு, அடி திட்டு என்னவா பண்ணு. ஆனா நான் உன்னை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட ப்ராப்பர்ட்டி, புரியுதா? நீங்க பாருங்களையா, என்னோட ப்ராப்பர்ட்டியா நான் யாருக்குமே சொந்த தங்கச்சி கூட விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். என்ன நான் எதுக்கு இங்க சேர்த்தணும்? மட்டும் நீ புடுங்குற வேலையை பாரு, புரியுதா? என்னோட விஷயம் இது பண்ணிட்டு இருந்த தங்கச்சி கூட பார்க்க மாட்டேன். கன் எடுத்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? ஆனா ஓடி எனக்கு ஏய் அது என்னோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டேன். திரும்ப நோயிட்டு வராத. தயவு செஞ்சு ஓடி கண்ணு நினைக்காத. காண்டாது. ஸோ அவ்வளோ கோபமா பேசிட்டு இருக்கான். வீட்டை வந்து அவ தங்கச்சி கிட்ட எனக்கு இதெல்லாம் பேசுறதுல அவருக்கு கோவம் வருது. முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். போடி சரி சண்டையாரு அப்படியே சண்டைக்கு போறாராம். ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? அப்புறம் நாங்க உருப்பாம போறோம். நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, புரியுதா? எனக்கு நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். அப்பெல்லாம் யாரும் ப்ராப்பர்ட்டிலாம் இல்லை. பிரியா, நான் கிளம்புறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். நான் ஒன்று பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. யாரும் ஏதோ சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிடுவியா என்ன? அதெல்லாம் கிடையாது. இப்போ சகுனம் சரியில்லை, பார்க்கக்கூடாதவங்களெல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு மூட அப்செட் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு நான் ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன். பாய். தயம் நம்ம சொல்லிட்டு போகும்போது கரெக்டா ஜிகே தயம் கையை பிடிக்கிறான். எங்க போறான்? கையை விட்டுன்னு சொன்னேன். நீ எங்க போற? அவனை விட்டுருவான் அவ்வளோ சீக்கிரம். நான் எங்க போனா உனக்கு என்ன? நான் தான் சொல்லிட்டேனே, உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓவர். தயம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்.
ஸோ பேசிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்படி பேசுறத பார்த்துட்டு. பையன் அப்பெல்லாம் தப்பு தான், அடிச்சுக்கோ, நான் வேணா பண்ணிக்கோ, அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணாது. ஒரு நிமிஷம். உன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, அதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். ஏண்டா, நீ எனக்கு ப்ரெசன்ட் பண்ண ரிங். இனிமே இது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நீ யாரோ நான் யாரோ தான். கொரியா வரும்போதே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இதை மட்டும் கொடுக்க முடியல. குடி, நான் வரேன். பையன் ஏகே கொடுத்த கிஃப்டை அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டு அங்க இருந்து கொடுத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஜேகே வந்திருக்கான். இவனு போய் திருப்பியும் என் கண் முன்னாடி காட்டாதுன்னு சொன்னேன். பார்க்கக்கூடாதுன்னு தான் இங்கே வந்தேன். நல்ல வேலை என் அட்ரஸ் இன்னும் தெரியாது. அது வரைக்கும் சந்தோஷம். பையன் இந்த மாதிரி இந்த சைடு குழம்பிட்டு அவனுக்கு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு அங்கேருந்து அங்கேயே போயிடுறான். ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே அடிஞ்சு போய் உட்காந்துருக்கான். அவன் சுத்தமாக முடியல, இன்னும் ரொம்ப வீக்காக இருக்கான். ஸோ செய்யாமல் பார்த்துட்டு அவங்க அண்ணா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன என்னாச்சு அவன் பேசினதை நான் கேட்டது ஃபோட்டோ ஆயிட்டியா? ஏன் தான் இங்கடி அவன் நான் பேசுகிறேன், நான் வேணா பண்ணிப்பேன். அவன் ஏன் தான் இங்க ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். எங்கே போகிறேன்? எப்படியோ போகிறேன். சரி ஓகே, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டி. என்ன முடிவு? ஸோ கேக்கே தேவைப்பட்டுட்டேன் ஆமாம். ஸோ டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ண அது தெரியல. இல்லை அவன் சொன்னால, என் முன்னாடியே சொன்னால. சரி ஓகே, என்னால் என் ப்ராப்பர்ட்டி விட்டு கொடுக்க முடியாது. ஸோ ரொம்ப தங்கச்சி என்னோட ஆசையை நான் நிறைவேற்றலாம்னா அது ரொம்ப தப்பாயிடும். நீயே பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஆகணும். ஓகே, இதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? ஸோ நான் டைமும் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை நீங்கள் மூவ் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், லவ். ஓகே, பாய், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து பிரியாணிக்கு வந்து கிளம்பி போயிடறான். ஸோ பிரியாணிக்கு டைம் ஸோ ஃப்ரெண்ட் எல்லாமே கால் பண்ணி சொல்லியிருப்பான். ஸோ பிரியாணிக்கு அப்படியே ஓடி போயிட்டு சீக்கிரமாக வந்து அவன் மொபைலை எடுத்து டைம் தான் கால் பண்ணி இந்த மாதிரி அண்ணா சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்காம என் அண்ணா சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பா. ஸோ பையனுக்கு இதை கேட்டோன்னா இந்த மாதிரி இருக்கு, அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஜேகேவி சொன்னானா? ஆமாம், எங்கள் அண்ணன் என்னதான் சொன்னான். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். இப்படிதான் டேஸ் இப்படிதான் 2 பேத்துக்குமே போகுது. ஸோ இந்த சைடு கேட்கே அவன் கொரியனுக்கு வந்து எப்பெல்லாம் அவன் வேலையை பார்க்குறது, எப்பெல்லாம் அவன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு நம்ம டைமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படியே 1 வீக் போகுது. ஸோ இப்படியே டைமுங்க எப்பவுமே வந்து பேசுறது இப்படியே வந்து ஸோ அது ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ வீட்லேயே வந்து பையங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பையன் வந்து டக்குன்னு வந்து எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
போயிடுவான் அவங்க அப்பா அம்மா. ஸோ இதை கேட்டோன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஸோ டைம் அம்மாப்பா என்னடா சொல்ற? என்ன சொல்கிறேன், தமிழில் தானே சொன்னேன். எனக்கு பிரியான்னு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். முடிஞ்சால் வந்து விஷ் பண்ணிட்டு போங்க, இல்லைனா அது கூட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். டேய் உனக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்து அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் பேசி முடிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கா? என்னது பேசி முடிச்சிட்டிங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, நான் அப்படியே பொம்மை மாதிரி வந்து நிற்கணுமா? அப்போல்லாம் என்னால் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க வர முடியாது. இதுதான் பொண்ணு, பார்த்துக்கோங்க. ஓ என்னடி உன் பிள்ளை இப்படி வேலை பண்ணி வச்சிருக்கான்? எனக்கு தெரியாது. ஆமா ஒண்ணுமே தெரியாது. ஏன் நில்லு, மோனத்தையே வாங்கிட்டான் இதுக்கு முன்னாடி. சரி, டைம் அம்மா அப்பாவுக்கு வேற வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இப்படி வேற பண்ணிட்டான் தையங்க வந்து. சரி ஒரு பொண்ணால ரொம்ப அடம்பிச்சு நிக்கிறான் ஒத்த காலையில. டைம் அம்மா அப்பாவுக்கு இருந்தாலும் கண்டிப்பா இருக்கு, வேற வழி இல்லாம ஒத்துக்குறாங்க. சரிடா ஒத்துக்குறோம், அந்த மேரேஜ்க்கு போதுமா? நீ ஒத்துக்கலைனாலும் இது நடக்கும். நான் எங்கள் அம்மாவை இன்வைட் பண்ண தான் வந்தேன். சரி, எங்கள் அம்மா உன்னை கூப்பிடலன்னா வருத்தப்படுவாங்க, உன்னை கூப்பிட்டேன். நீ வந்தாலும் வரலனாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். நாளைக்கு மேரேஜ், வந்துடுங்க. பாய், வரட்டுமா? சாரி உன் பிள்ளைக்கு கொழுப்ப பார்த்தியா? சரி விடுங்க, ஆனால் ஆசைப்படி சின்ன வயசுல எதுவுமே நடக்கலை. அப்பா அந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில நம்ம ஜேகே, ஸோ ஜேகே வீட்டில் தான் தங்கச்சி அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ ஜேகே வீட்டில் தான் மேரேஜ் இருக்கு. ஸோ சிஏ தங்கச்சி மேரேஜ் ஏற்பாடு அப்படின்னு வந்துட்டு இருக்கு. அப்படி இழுத்து போட்டு செம்மையா வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜேகே. ஸோ பிரியாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை பார்க்கவே. அண்ணா ஜேகேண்ணா, என்னம்மா என்ன வேணும்? என்னண்ணா நீ போய் பார்க்குறேன், அதுவும் ஒரு தங்கச்சி மேரேஜ், அதுவும் பொண்ணோட. சரி விடு, ஏதோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு தான் ஒன்றும் செட் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம் விடு. என்ன நீ ஹாப்பியாக இரு, எனக்கு அது போதும். அவனும் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். சரியா நீ போ, உன்னை கூப்பிட்றாங்க பாரு. ஸோ ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த போயிடுறான். சரி ஜேகேவும் அவன் மனசு கேட்கல, வடிஞ்சு போய் உட்காந்து இதே காட்டிட்டானா, மனசுக்குள்ள அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு வெளியே மேரேஜ் ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னடா இன்னும் வேலையை முடிக்காம இருக்கீங்க? விடுஞ்சா கல்யாணம், ஒரு டெக்கரேஷன் கூட உங்களால் பண்ண முடியாதா? இருங்க பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். ஸோ அப்படியே இழுத்து போட்டு எல்லாம் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டைமுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அந்த சைடு. ஸோ ஜிமின் கால் பண்ணியிருப்பான் டைமுக்கு. நான் மச்சான் ஃபோன் எடுக்க மாட்டான். மச்சான் இந்த பர்சேஸ் ஃபோன் எடுக்க மாட்டானா? ஸோ சோல்கிட்ட வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு. ஹலோ ஹலோ டயம் மச்சான், எங்கடா இருக்க? இன்னும் ஒன்று காணும். நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ எங்க இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். எங்க? என் வீட்டில், அதாவது நான் புதுசாக வாங்கின வீட்டில். நீ சின்ன வீட்டுக்கு போயிட்டியா? மாடு எங்கடா இருக்கு சொல்லி தொலை. அது சின்ன வீட்டிலேருந்து 2 தெரு தள்ளி தாண்டா இருக்கு. 2 தெரு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தேன்னா உனக்கே தெரியும். புது வீடு, டெக்கரேஷன் வேலைலாம் நடந்துட்டு இருக்கோம், அதுதான்.
சரி வை போனா. இவன்கிட்ட இந்த வீடுன்னு சொல்லாம சொல்லிட்டனே, அதனாலதான் கொல்ல போறேன் இன்னைக்கு. ஸோ ஜெம்மனும் காலை கட் பண்ணிட்டு பத்தி எந்த வீடு, எல்லா வீடும் டெக்கரேஷன் வேற பண்ணிருக்கு. எந்த வீடுன்னே தெரியல. எனக்கு செம்ம கடுப்பாகுது. டெக்கரேஷன் பண்ண வீடுன்னு சொன்னான். எந்த வீடு? ஓ ஐயோ இந்த பையன் இருக்கானே, இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கான். மச்சான் இங்க பால்கனில பாடுறா, நான் இங்க தாண்டா இருக்கேன். எங்க இருக்கானா? இந்த வீடு, இந்த வீடா? ஹலோ, நான் தாண்டா. இந்த வீடு கிடையாதா? டே லெஃப்ட் சைடு மேல பாடுறா. ஸோ தயவு இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கத்து வீட்டுல கத்திக்கிட்டு இருக்கான். எக்ஸ்கூஸ் மீ முதேவி, நீங்க இது தயங் வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல. தயங் வீடா? என்னப்பா பேசுற? இல்ல ஆண்டி, தயங்க உங்க வீட்டுலதான் இருக்கான்னு சொன்னான். அதான். எது தயங்கா? யார் அந்த தயம்? வாட் யூ டூ இன் தயம்? யார் அந்த தயம்? என்ன யார் இந்த தயங்கா? என்ன சொல்றாங்க? எனக்கு குழப்பமா இருக்கு. ஆண்டி கோச்சிக்காதீங்க. இங்க தயாங்கன்னு ஒரு செத்த உதவி இருப்பானே, அவன் இங்க இருக்கான்னு கொஞ்சம். செத்த உதவி லெஃப்ட் சைடு இருக்க வீடுன்னு சொன்னா, நான் இங்க மேல இருந்து கத்துறேன். அங்க என்ன ஆண்டி கிட்ட கடவுள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் இங்க பாருப்பா, தெரியாத அட்ரஸ்க்கு வந்திருக்கா போல தெரியாம. இது யாரும் இல்லப்பா. எங்க அந்த கல்லு? இவனுக்கு வாயில பேசின பத்தாது, கல் எறியும் போதுதான் தெரியும். இப்ப மட்டும்தான். இல்ல ஆண்டி, எங்க டிபார்ட்மெண்ட் அட்ரஸ் கூட இங்கதான் கட்டிட்டு. இங்க பாருப்பா, உன் பேர் என்ன? ஜெமன். இங்க பாரு ஜெமன், ஸோ நீ தெரியாத அட்ரஸ்க்கு வந்துட்டு, ஸோ தவறான வழியில வந்து அட்ரஸ் தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து வீட்டு நம்பருக்கு வந்திருக்கீங்க. 2 ஸ்டெப் தள்ளி தான் உங்க வீடு இருக்கு, அங்க போய் கேளுங்க. ஓகே? ஓ தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. நீங்க ஐயோ இன்னும் இந்த பையன் இப்படிதான் பேசுறான். தேங்க்யூப்பா. ஆண்டி என்னாச்சு? வெக்கமா? ஐயோ சரி போப்பா, நான் போறேன். எங்க அப்பா வந்து ஐயோ. ஸோ ஜெமனும் உனக்கு இருக்கு. ஸோ ஜெமனும் அப்படியே நடந்துட்டு இருக்கோம். இந்த வீடுடா, ஐயோ எனக்கு கழுதே வலிக்குது. டே அது சின்ன கல் எடுறா. எதுக்கு போ? எடுறா சொல்றேன். எதுக்கு போ? இருறா. ஒரு நாய் ரொம்ப நேரமா நம்ம வீட்டுக்கு முன்னாடி சுத்திட்டு இருக்கு. அதான் கல்லால அடிச்சு இறட்டு போறேன். குடு, சின்ன கல்லா கூடுறா, கொலை கேஸ் ஆயிரும். வந்து கடிச்சு வச்சிரும் போ, சும்மா இருக்கும். அப்பா, அந்த நாய்க்கெல்லாம் கடிக்க தெரியாதுடா. குடு குடு, நமக்கு தெரிஞ்ச நாய் தான். இது ஒரு பைத்தியம் இருக்க வரைக்கும் என் பஸ் இந்தாங்க. ஜெமின் அப்படியே குழப்பத்துல நின்றுகிட்டு இருக்கான், எந்த வீடுன்னே தெரியாம. ஐயோ எனக்கு தலையே 1 2 3 இப்ப கரெக்டா சின்ன தலையிலே விழுந்துடணும். தலையில ஜெமன் தலையில ஒரு கல்லு விழுந்தோட எவன் கல்லு வீசுனது அப்படின்னு சொல்லிட்டு சமங்காண்ட அது. ஐயோ இந்த வீட்டுல இருந்து அடிக்கிறாங்க தெரியலையே. யார் இருக்கும்? மூட்டை புது போட்டு படுக்க போட்டு என்னை வச்சு செஞ்சிடுறேன். மோதேவி நீதான் எடுத்தியா? ஐயோ வரானே. தயங்க பாத்துறான். தயங்கு போட்டுட்டு ஐயோ வர எடுத்துட்டு உள்ள
ஃபுல்லா ஓடுறான். ஸோ அடிக்கடி விழுந்து விழுந்து சுத்திட்டு இருக்கான். ஸோ ஜிம்மின்னு ஓடி வந்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஸோ ஜிம்மின்னு வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே வந்துருக்கான். ஐயோ இப்ப எங்கிட்டு போறது? அவடா செத்தடா, உன்னை குழி தோண்டி புதைக்காம நான் இன்னைக்கு விட மாட்டேன். டேய் உன்னை நான் அவ்வளோ நேரமா ஆப்போசிட்ல இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னா அந்த ஆண்டி கிட்ட கடலை போடுற. அதான் சும்மா அடிச்சு பார்த்தேன். நான் அட்ரஸ் கேட்டு விட்டுருக்கேன். ஏதோ வீட்டு அட்ரஸ் டெக்கரேஷன் என்னென்னமோ சொன்னேன். எனக்கு தலையை பிடிச்சு நான் போல இருந்துச்சு. இதுல வேற பள்ளத்துக்கு ஏறியா மொம்மனே ஒண்ணு. வேணாடா எல்லாரும் பாக்குறாங்கடா. சரி தயம் இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஜீவனு அதுல காதலே வாங்கல. ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துட்டு அப்படியே துரத்திக்கிட்டு வரான். கிளம்பி வந்து சிரிக்கிறாங்க பொடிக்கிற எல்லாருமே. அத பாவீங்களா, சம்பளம் வாங்குறது என்கிட்ட விசுவாசம் அவனுக்கா? எவனாலும் என்ன காப்பாத்துங்களா? சம்பளம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ பாசி என்ன இப்படி ஃப்ரெண்டு கிட்ட அடி வச்சு. ஒருத்தராவது காப்பாத்துறானா பாரு. ஐயோ உன்னை இன்னைக்கு குளித்து வந்து புதைக்காம விடவே மாட்டேன். உன்னை எரிக்காம விட மாட்டேன். போவேன் உன்னை. அப்படிலாம் பண்ண கூடாதுடா. விடிச்சா எனக்கு கல்யாணம்டா. நிறைய விடிஞ்சா கல்யாணமா? உனக்கு பால் சங்கே ஊதுறேன். விடிஞ்சா கல்யாணமா? கல்யாணம் பால் சங்கு ஊதுறேன். வா இன்னைக்கு நீ செத்த. நில்றோம் ஓட்டிக்கிட்டு இருக்கா. தையங்க அலறி இடிச்சுட்டு விட்டவே இல்ல. துரத்திக்கிட்டு இருக்கா பின்னாடியே. ஐயம்மா ஐயோ கீழே வர விழுந்துட்டேனே. எவ்வளோ தூக்கி விடுங்க வேண்டாம். அம்மா ஐயோ செத்த போது விழுந்துட்டியா? இந்த வர இது டேய் அவனை புடிச்சு வைங்கடா. பாடிகாரும் என்னது புடிச்சிக்கணுமா? ஓகே ஓகே சாக்குன்னு சொல்லிட்டு தயங்க. என்னடா அவனை பிடிக்க சொன்னா என்ன பிடிக்கிறீங்க? போங்கடா அவனை பிடிங்கடா. உங்களதான் பிடிக்க சொன்னாங்க அதான் பிடிச்சிருக்கேன். ஆமா உங்க ஆள் பேர் என்னது? பேர் என்ன அப்படி சொல்லிட்டு பாடி கட்டி கேக்குறாங்க. ஜெமீன். ஜெமீன் பாஸ் வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. முட்டிய புடிச்சு அப்படியே முடிய புடிச்சு இழுக்குறான். வலிக்குதுடா பேசாதி. சாவுடா சுத்த முடியும். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருப்ப. அதுவும் கொள்ள அடுத்து எரிஞ்சிருப்ப. உன்னெல்லாம் உன்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் தான்டா கொடுக்கணும் உனக்குலாம். செம்ம கொலவெட்டுல இருக்கான். திட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே போட்டு அடி இடி மிதி மிதி மிதிக்கிறான் தயங்க போட்டு. உனக்குதான் என்னடா பாவம் பாக்குறது அப்படின்னு சொல்லிடுச்சு. செம்மையா போட்டு பரட்டி எடுத்துடுறான் தயாக்கு. சோ தனியா ஒரு வழியா டயர்ட் ஆயிடுறான். செம்ம டயர்ட் ஆயிடுறான். வேணாண்டா ப்ளீஸ்ரா. போயிடா பாரு. இங்க என்னடா நடக்குது? எப்படா புது வீட்டுக்கு வந்த? அது தேடி அடிச்சுட்டு எல்லாத்தையும் நான் தேடிட்டு இருக்கேன் என் வீட்டுல உட்காந்து. நீ என்னன்னா உன்னை தேடி வீக்கே வேற வந்தான். நீ பாத்தியா இல்லையா? மச்சான் ப்ளீஸ் அதை பத்தி பேச வேண்டாமே. என்னது பேச வேண்டாண்டா விடு. நீனா பைத்தியமாக்கான். அவன் ஒண்ணு தேடி தானே இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கான். இல்லடா முடிஞ்சதாவே இருக்கட்டுமே. அது முடிஞ்சதாவா? புரியல எனக்கு ஜேகே வேண்டான்னு சொல்றேன். நீ ஏடா பேசுற பைத்தியம்? சரி இந்த வீட்டுல என்ன நடக்குது? என்ன விஷயம்? ஃபங்க்ஷனு யாருக்கு ஃபங்க்ஷன்? எனக்குதான். உனக்கா?
ஓ ஜிகே கூட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இல்ல இல்லையா? என்னடா எனக்கு புரியல, தெளிவா சொல்லு. அது பிரியான்னு ஒரு பொண்ணோட எனக்கும் கல்யாணம். என்னது? இது ஜேகே தெரியுமா? பண்ணி வைக்கிறதே அவன்தான். ஐயோ எனக்கு தலை தெரியுது. என்னடா சொல்ற? நான் இங்க வந்தப்போ ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். அவ பேர் தான் பிரியா. ரொம்ப நல்ல பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் முன்னாடி தான் அவனை மறுபடியும் பார்த்தேன். அதுவும் அவ வீட்டில் நான் இருக்கும்போது வந்தான். அவன்கிட்ட எல்லாம் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன். பிரியாவுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் நான் விட்டு போயிடுவேன்னு பயந்தா. இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளும் ஜெக்கி கிட்ட பேசி அவனும் ஓகேன்னு சொல்லிட்டானா. ப்ராப்ளம் சால்வ். அவனே போயிட்டான். இனிமே அதான் எவ்வளோ நல்லா ஜின்னு கூடவே இருக்கிறது. அதான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து இந்த வீடையும் கட்டிட்டேன். நாளைக்கு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வர போகிறேன். சிம்பிள். ஸோ தயம் இந்த மாதிரி ஜீன்ட்டு எல்லாமே சொல்லிடுறான். ஜீன்ட்டு கேட்டு தலையே சுத்துது. ரொம்ப ஷாக்கா இருக்கான். என்னது இவ்வளவும் நடந்திருக்கா? ஆனா ஜிகே அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டானே. தங்கச்சிக்காக விட்டு கொடுத்துருப்பாரு சார். சரி. என்னது தங்கச்சியா? ஆமாடா, அந்த பொண்ணு தங்கச்சி இருக்கு. பைத்தியமாடா நீனு? என் தங்கச்சி இல்லடா, ஜேகேவோட தங்கச்சி அவ. ஐயோ ஜேகே தங்கச்சியா? இந்த மாமி இந்த சொல்லவே இல்லையே தங்கச்சி இருக்குன்ட்டு. எனக்கே 1 வீக் முன்னாடி தான்டா தெரியும் அவ ஜேகேவோட தங்கச்சின்னு. அப்போ நீ ஜேகே தங்கச்சிய மேரேஜ் பண்ணிக்க போறா? ஐயோ எனக்கு தலை சுத்துது. உனக்கு என்ன தலை சுத்தணும்? எனக்கு விட்டா பைத்தியமே பிடிச்சிரும். என்ன வேணா இருக்கட்டும், ஆல்ரெடி நீ ஒரு பைத்தியம்னு எனக்கு தெரியும். சரி சரி, நாளைக்கு காலையில நிறைய வேலை இருக்கு, எனக்கு ஒரு டயர்டா இருக்கு. டேய், விடியறதுக்குள்ள இந்த டெக்கரேஷன்லாம் முடிச்சிருங்கடா. நாளைக்கு சர்ச் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இங்கே தான் வரணும். கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, பார்த்துக்கோ. ஓகே பாஸ். சரி சரி, நல்ல பிள்ளைங்களா போய் பாருங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு சேலரி அதிகமாகவே கொடுக்குறேன். சரி, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். டேய் என்னடா சொல்லிட்டு நீ இப்போ தூங்குறன்னு உனக்கு கஷ்டமாவே இல்லையாடா? நான் எது கஷ்டப்படணும்? தயம், நீ தப்பு பண்ற தயம். இல்லடா, இப்போதான் நான் சரியான பாதையில் போயிட்டு இருக்கேன்னு தோணுது. கடைசியில் நீ ஃபீல் பண்ணுவ, சொல்லிட்டேன். என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு ஜென்னன் கோவமா சொல்லிட்டு இவனுக்கு போயிடுறான். ஸோ தயங்க அப்படியே போய் படுக்க போயிடுறான். படுத்துறான். மறுநாள் காலையில விடியுது. ஸோ அப்படியே கல்யாணம் தான் நடந்துட்டு. டேய் நான் பண்றீங்க மாதிரியாதே பாத்தீங்களா இல்லையா? இது பொதுவாக நல்லா போகுது. ஓகே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. ஓகே, அப்புறம் ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? தேவையான திங்ஸ்லாம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாஸ். நீங்க கவலையே படாதீங்க. உங்க தங்கச்சி கையாண்டு ஜாம் ஜாம் நல்லபடியா. டேய் யாரோ விட்டுட்டாங்களா என் தங்கச்சி கல்யாணம்? அது சாப்பிட போடுவாங்க. சரி விடுங்க, நீங்க போய் வேலையை போய் பாருங்க. ஓகே பாஸ். ஸோ இந்த சைடு நம்ம பையன் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். என்னடா என்னைக்கும் இல்லாம நீ இப்படி பார்த்துட்டு இருக்க? தினமும் இந்த மூஞ்ச தானே பாக்குற? எதுக்குடா எல்லாரும் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க பாஸ். என் கண்ணே பட்டுற போல. அட போடா, எனக்கு வேற வைக்க வைக்கமா வந்து போடா.
ஐயோ இன்னைக்கு தான்டா நான் பாஸ் வைக்கப்படுறத பாக்குறேன். ஆமாடா இன்னைக்கு தான்டா நாங்களும் பாக்குறோம். ஆமாடா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க பவுடி கடி எல்லாருமே. ஸோ ஜெம்மன் வந்துடுறான். ஸோ ஜெம்மன் வந்துட்டு தயங்கடா கூப்பிடுறான். தயம் போதும்டா, போங்க போய் வேலையை பாருங்க, நான் அதை வந்துடுறேன். சொல்றா. நீ பார்க்க அழகாதான் இருக்கா, ஆனா எனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னடா இன்னும் அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு வேலையை பாரு போ. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, சத்தியமா நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்ப, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல. லவ் பண்ணியிருந்தா கூட நான் இப்படிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. நான் அவன் கூடயே வந்துட்டு அவன் கூடயே லைஃப் லாங் எப்படியுமே டிராவல் பண்ணிட்டு போயிருப்பேன். ஆனா நீ அவனையே ஏமாத்திட்டு அவனையும் கஷ்டப்படுத்திட்டு அடுத்தவங்க, அதுவும் அதாவது அண்ணன் தங்கச்சி கூட, பாரு. ஸோ ஜிக்கு தங்கச்சி கூட பார்க்காம நீ அதுக்கு அவனை லவ் பண்ணி 2 பேருமே லவ் பண்ணி ஜெயிக்கிற கடைசியில ஒரு குடியில தள்ளிவிட்டீங்களே. சூப்பர்ரா, நல்லபடியா மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க என்ன. ஸோ என் மச்சான் நானே பார்த்துக்கிறேன். நீ வேற புரியாம பேசாத. ஓகே, ஸோ டைம் ஆச்சு, சீக்கிரம் வந்துடு கீழே நீ சொல்லிட்டு ரொம்ப கோவமாவே பேசிட்டு வந்து ஜிம்மன் போயிடலாம். ஸோ பையனுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு, இருந்தாலும் வெளியே கட்டிக்காம அவனும் வந்து கிளம்பி வந்துடுறான். ஓகே, டே அம்மா அப்பாலாம் வந்தாச்சுல? வந்தாச்சு பாஸ். ஓகே, போய் ரெடி பண்ணு, நான் வரேன். ஸோ கரெக்டாக டைம் அம்மா அப்பா வந்துடுறாங்க. என்னடி உன் புள்ள மேரேஜ் இன்னைக்கு? ஆமாங்க, இன்னைக்கு தான் உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்கட்டும். சரி, ஏதோ ஒன்று ஒரு முடிவு பண்ணிட்டான் இருக்கட்டும் சொல்லிட்டு அம்மா அப்பா கார்ல ஏறி உட்காந்துருக்காங்க. ஸோ தயங்கும் வரான். என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு நான் உன் கூடவே இந்த கார்ல வந்துடுறேனே. சரி. ஸோ ஜிம்மன் தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி போகலாமா? போகலாண்டா. ஸோ ஜிம்மன் தான் ட்ரை பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே இழுத்து போட்டு செம்ம வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு இப்படி பண்ணுறத பார்த்துட்டு ஸோ அவளும் அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஸோ ஜிம்மன் தயங் அம்மா அப்பா எல்லாருமே ஸோ ஜேகே மதத்துக்கு வந்து எல்லாருமே ரீச் ஆகிடுறாங்க. ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு அம்மா அப்பா கூப்பிடுறா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லு. போங்கடா போங்க. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜேகே போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க. ஜேகே வாங்க. ஸோ இப்படி தயங்கு ரூம்ல வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படியே தயங் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கள் ரெடி ஆகிட்டு செம்ம அழகாக இருக்கீங்க. ஸோ உங்கள் அண்ணன் வந்து கூப்பிடுறாங்கடி, முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கா, ரெடி ஆகிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டோர் தட்டிகிட்டே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். தயங்கத்தையும் திறந்து பார்த்துட்டேன். அண்ணா நான் ரெடிண்ணா. ஹே அழகா இருக்க, உன்னோட புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஹாப்பியா இரு. ஓகே அண்ணா என்னென்ன பேசுறேன் இப்படின்னா எப்படிலாம் அதெல்லாம் பேச வேணாம், இதே பார்த்துக்கலாம்.
உனக்குன்னு ஒரு புது லைஃப் ஆரம்பிக்க போது நீ ஹாப்பியா இருக்கணும், எனக்கு அதான் ரொம்ப முக்கியம். ஓகே சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கா, சீக்கிரமா ரெடி ஆகி முடி என்ன. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை எல்லாரும் கூப்பிட வந்துருவாங்க. சரிண்ணா. ஸோ அவள் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ ஜேகேவன் திரும்பவும் வேலை பார்க்க போயிடுறான். ஸோ சமயம் இழுத்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஐயர் வந்து ஸோ மாப்பிள்ளையை கூப்பிடுறாங்க. ஸோ தயங்கலை கூப்பிடுறாங்க. மாப்பிள்ளையை அழிஞ்சிட்டு வாங்கோ. ஸோ ஜெமன் தான் கதை தட்டுறான். மச்சான் என்னடா? ரெடி ஆயிட்டியா? உன்னை ஐயர் கூப்பிடுறாரு 1/2 மணி நேரமா. வரேன் போ. ஸோ ஜெமன் ரொம்ப நேரம் ஆயிட்டு நிற்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் தயங்கும் ரூம் கடை ஓப்பன் பண்ணிட்டு ஜெமனை பார்த்து கூப்பிடுறான். என்னடா? என்னடா ரெடி ஆயிட்டியா? இல்ல எவ்வளோ நேரம் ஐயர் கூப்பிட்டுருக்காரு தெரியுமா? இல்லை, ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் அதான். ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், மயிறு போயிருந்தேன். வா போ. ஜெமின் கூட தான் நம்ம தயங்கும் 2 பேருமே போகிறாங்க. ஸோ தயங்கு அப்படி மடமனில் போய் உட்காடுறான். ஸோ ஐயரை போய் போட்டு சொல்லிட்டு இருக்காரு ஐயரு. ஸோ எல்லாருமே நிற்கிறாங்க சுற்றி. ஸோ நம்ம தயம் ஒருத்தவங்களை மட்டும் தேடிக்கிட்டே இருக்கான். ஸோ வேற யாரை தேடுவான்? நம்ம ஜேகேவை தான் தேடிக்கிட்டு இருப்பான். மட்டும் காணும். யாருக்கிட்ட கேட்கறது? நேற்று வரைக்கும் நல்லா இருந்த, ஆனா இப்ப நல்லா என்னாச்சு எனக்கு? தயங்க இந்த மாதிரி மனசுக்குள்ள பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இருக்கான். மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் அப்செட்டாவே. ஜிம்மன் நோட் பண்ணிடுறான். என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே சொல்லிட்டு நிற்கிறான். எல்லாரும் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஐயரும் பொண்ணையும் கூப்பிடுறாங்க. பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே அம்மா ஸோ அப்படி அழைச்சிட்டு வராங்க. ஸோ கரெக்டாக ஜேகேவும் அப்படி மடமனில் நிற்கிறான். ஸோ ஜேகே தங்கச்சி அப்படியே தயங்காத்தில் வந்து உட்காரணும். ஸோ ஜேகேக்கு இதை பார்க்கவே முடியல. அப்படியே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே சேடாக இருக்கான். ஸோ உள்ள சேடாக இருக்கிற மாதிரி காட்டி அப்படியே வெளியே வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே இருக்கான். ஸோ தயங்க அப்படியே பார்த்துடுறான் ஜிகேவை நிற்கிறத பார்த்துட்டு. ஏன்னா அம்மா அப்பா பக்கத்தில் தான் நிற்கிறான் ஜிகே, அவங்க அம்மா அப்பா பக்கத்தில். என்னை பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்குறேன்னு தெரிஞ்சு அந்த பக்கம் பார்க்குறேன். ஸோ அப்படியே ஐயர் வந்து புது சொல்லி இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ தயங்கு ஒரு மாதிரியா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல கஷ்டமா இருக்கு. ஸோ தயங்கு உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த தாலியும் அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருப்பி அந்த தட்டு வருது. ஸோ ஜெசிக்கு இதை பார்க்கவே முடியல. சரி பேபி கண்ட்ரோல் ஹாப்பியாக இருக்கும். ஒரு செகண்ட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஐயரும் எட்டுமேலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த தாலியை கொடுக்குறாங்க. ஸோ தயங்கு வாங்கிட்டான். வாங்கிட்டு அப்படியே கையில வச்சுட்டே இருக்கான். ஸோ ஐயர் பார்த்துட்டு எட்டுப்பா பொண்ணு கழுத்துல. ஸோ ஐயர் இந்த மாதிரி சொல்லதில்ல. நம்ம ஜேகே என்ன எட்டம் வந்திருக்கான். ஐயர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஐயர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா. கெட்டுப்பா டைம் ஆகுது.
ஸோ எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பையன் அதெல்லாம் காதலே வாங்கல. ஸோ ஜேகே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே எதுவுமே கண்டுக்காத மாதிரி அந்த சைடு திரும்பி நிற்கிறான். ஸோ ஜேகே தங்கச்சி தான் பார்க்குறான். அதுக்கு புரியுது ஜேகேவால சுத்தமாக பார்க்க முடியல அண்ணனால அப்படின்ட்டு. ஸோ அப்படி திரும்பி நிற்கிறத பார்த்துட்டு அவன் ஜெமினிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை பார்க்கவும். அப்படியே கன்சல்ட் பண்றான். ஸோ தைரியத்தை தாலியை கையில வச்சுட்டு அப்படியே நிற்கான். என்னப்பா என்னாச்சு கெட்டுப்பா நேரம் அதுல முடியல நான் நிக்கிறேன். ஸோ ஜம்மன் வந்து பக்கத்துல வந்துட்டு மச்சான் ஒன்றும் இல்லை மச்சான், இதுக்கப்புறம் புரியுது நான் பார்த்துக்கிறேன். தங்கச்சி கல்யாணம் ஹாப்பியாக நடக்கணும். எனக்கு அதான் ரொம்ப தெரியும் படிக்கும் தான். ஆனால் தங்கச்சிக்கு பிடிச்சது இருக்கட்டும் ரெண்டு பேரும். நீயும் அதுக்கு போய் சம்மதம் கூடிருச்சு. இருக்கு நான் பண்றது என் தங்கச்சி ஒரு லைஃப் தான். இவ்வளோ நான் எப்படி சத்தியமா என்னால முடியாதுடா. எனக்கு தெரியும் எனக்கு தங்கச்சின்னா உயிர்ன்ட்டு. புரியுதடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கவன். ஸோ ஜெயிக்கவன் அதுக்கே வெளியே காட்டிக்காம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறான். ஸோ ஜெயிக்கிறான் அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறான். அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவனுக்கு. அங்க நிக்கவே மனசே வரமாட்டேங்குது. இருந்தாலும் தங்கச்சி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சு போய் அப்படியே நிக்கிறான். ஸோ ஐயர் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு ஸோ தயங்க பார்த்துட்டான். எப்பா கெட்டுப்பா நேரம் மாச்சுப்பா. என்னப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன நீ கெட்ட வேண்டியதானா? என்னாச்சு உங்களுக்கு? கெட்டுப்பா கெட்டுப்பா சாமி கெட்டுப்பா நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எல்லாருமே சொல்றாங்க. பையன் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் மாத்தி 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 இதையே சொல்லிட்டு இருக்காங்க. என்னால முடியல, கட்ட முடியல. இதுக்கு மேல என்னால இங்க நிக்க முடியாது. நான் போகணும். போறதுதான் கரெக்ட். அப்படியே என்னால முடியல என்னால எப்படி முடியல என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வச்சுட்டே இருக்கான் தாலியை கையில வச்சுட்டு. ஸோ டைம் அம்மா அப்பா பார்த்துட்டு என்னப்பா கிட்டு பப்புன்னு கிடைக்கிற தாலியை கிட்டு என்னடாச்சு உனக்கு? நீ தானே ஆசைப்பட்ட இந்த பொண்ணு வேணும்ட்டு. அப்புறம் என்ன இங்க வரைக்கும் வந்துட்டு இந்த அவமானப்பட்டலாம் முடிவு பண்ணிட்டியா? கிட்டுற தாலிய டைம் அப்போ வந்து ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்காங்க. இவன் பாரு என்ன நடக்குதுன்னு புரியாம. ஜேகே ஜவன்ட்ட வந்து சரி அவன் நான் இருக்கேன் நான் தான் கெட்டமா இருக்கலான்னு நினைக்கிறேன். சரி நான் போறேன் வெளியே போறேன். எங்கடா போறேன்? அவன் நான் இருக்கனால எதுவுமே அவனுக்கு தோண மாட்டேங்குது. நான் போனா அவன் கண்டிப்பா போயிட்டுவான். சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கிருந்து போயிடுறான். ஜிம்மன் வந்து நில்றான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் ஜேகே பின்னாடி தான் போறான். ஸோ கல்யாண்டு என்ன பண்றது? டேய் கெட்டுறா தாலிய ஏன்டா அப்படி வச்சுக்கிட்டே இருக்க? எப்பா கெட்டுப்பா நேரமாதுப்பா. சரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டைமுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. மா அந்த வாய் மூட்டு நிக்க சொல்லுமா. டேய் நீ கெட்டுடா தாலிய. அதான் இந்த கத்துறான்னு தெரிஞ்சுக்கிற கெட்ட வேண்டியதான். என்ன நீ தானே இந்த பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்ட. இப்ப என்ன? ஆமா நான் தான் சொன்னேன். சாரி சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. மானத்தை வாங்கிறாரு கெட்டு.
இல்லைம்மா, எனக்கு ஏதோ தப்பா இருக்கு. என்னது தப்பா இருக்கா? இல்ல புரியல. என்னால முடியாது. சாரி. ஏன்? தெரியல, ஏதோ என்னை விட்டு தூரமா போற மாதிரி இருக்கு. டேய் மேடக்கிட்ட நேரத்துல பேசிட்டு இருக்காரு, கிட்டது தாலிய. ஐயோ எல்லாரும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன நினைப்பாங்க எல்லாரும்? கிட்டுற தாலிய. முடியாதும்மா, சாரி, நான் போறேன். ஸோ தயங்கு இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மரணத்துல இருந்து எந்திரிச்சிடுறான். ஸோ பிரியாவுக்கு புரியுது மனசே வரல அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு மாப்பிள்ள எழுந்திரிச்சிங்க? ப்ளீஸ் இதை எதுவும் கேட்காதீங்க, நான் போகணும். எதுவும் கேட்காதீங்க போகணுமா? என்னம்மா இப்படி பேசுறான்? ஏய் என்னடி உன் பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான்? மானத்தை வாங்கிட்டு இருக்கான். இது பாடுறா டே, இது நம்ம வீட்டு மானம்டா, மானம் பிரச்சனை. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இவங்க பொண்ணு கழுத்து இருக்கான் தானே கிட்டு, நீ தானே வேணும்னு சொன்ன அந்த பொண்ணு. ஸோ செம்மையா ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. தயங்க தயங்க கத்தி சொல்லிடுறான் என்னால முடியல அப்படின்ட்டு. நான் தான் சொல்றேன்ல என்னால முடியலன்னு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஸோ தயங்க இந்த மாதிரி மேடையில எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறான். ஸோ தயங்க அம்மா அப்பாவுக்கு, ஜேகே அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கு. என்னது வேண்டாமா? டேய் எனக்கு புரியல, என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஒரு பொண்ணு லைஃப்ல இப்படி வந்துட்டு பாதியோடு விட்டுட்டு போறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? நீ தானே இந்த பொண்ணு வேணும் வேணும்ட்டு இருந்த, இப்ப என்ன திடீர்னுட்டு? அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா. ஸோ டைம் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிடுறான். ஸோ நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்ட்டு. உனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே நான் ஜிகேவை லவ் பண்றேன்னு. டேய் இப்போ நீ இந்த பையனை தான் டேய் நீ இப்போ இந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னியே, அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். இப்போ என்னடா? தெரியல, ஏதோ கோவத்துல அவன்கிட்ட வந்துட்டேன். ஆனா நேற்று வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னால இதை பண்ண முடியல. பண்ணியிருக்கான், மானத்தை வாங்குறான். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. கேட்க அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கேன், என் பிள்ளை லைஃப்ல இப்படி வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துறியே, பாதிலே இப்படி எழுந்திரிச்சு போறேன். ஒரு ஒழுங்கு மணி தாலி கட்டுப்படியா என்ன வேணும்? ஆண்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சாரி பிரியா, நானும் ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. சாரி. ஸோ டைமை ரொம்ப இது பண்ணிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க, ப்ரெஷர் ஏற்றி ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டைமே சுத்தமாக முடியல. ஸோ பிரியா வந்து எந்திரிச்சிட்டு அந்த மேடையில் எந்திரிச்சிட்டு, அம்மா அப்பா விடுங்க, அவன் போகட்டும், அவன் ஜேகே லவ் பண்ணுறான், என் அண்ணனை, அதான் நம்ம அண்ணனை ஜேகேவை அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. ஸோ அதை மறக்க முடியாம 2 பேரும் அந்த வழியை மறைச்சிட்டு மறைச்சிட்டு அதை ஏமாத்திட்டு எப்படி மனசு ஒரு மனுஷனுக்கு தாலி கட்ட மனசு வரும் சொல்லுங்க? போகட்டும்பா விடுப்பா. ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்காங்க? வெறும் ஒன்னு லவ் பண்றானா? என்ன பேசிக்கிட்டு இருக்கா? 2 பேரும் லவ் பண்றாங்க. ஏய் உன் பிள்ளை எங்கடி? இங்கதானே, எங்க போனான்னு தெரியலங்க. ஸோ தயங்க அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, அவ்வளோ கோபமா நிக்கிறாங்க தயங்க அப்பா. தயங்க அம்மாவுக்கு வெக்கிட்டன்னு ரொம்ப ஷாக்கு. ஒரு பக்கம் ஃபேமிலி எல்லாருமே செம்ம ஷாக்கா பாக்குறாங்க. ஸோ தயங்க வந்து அங்க இருந்து ஸோ பிரியாவை பார்த்துட்டு எல்லாமே சொல்லிடுறான். சாரி, எனக்கு தெரியும்
நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு. ஆனால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஏன் நேற்று நைட் வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் எப்போ இந்த மண்டபத்துக்குள்ளே வந்தனோ அதுலேருந்து எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஏதோ என்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல். அதான் என்னால் முடியல. சாரி. ஸோ தயங்கம் இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியாவுக்கு. இருந்தாலும் தயங்கப்பட்டுட்டு தயம் புரியுது தயம். உன்னால உன் லவ்வை வந்து ஸோ மறைச்சிட்டு என் கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம். அந்த பெயின் வழியை மறைச்சிட்டு நீ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உனக்குன்னு தயங் நீ ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கு அதுவே போதும். இப்போ எங்கள் அண்ணன் எங்க அண்ணா அண்ணன் அண்ணாவும் எங்கம்மா தெரியலடி. இங்கே தாண்டி இருந்தாங்க, எங்கே போனான்னு தெரில. ஸோ பிரியாவும் தயங்கிட்ட வந்து பார்த்துட்டு சொல்கிறான் அண்ணனுக்கு காணும் தயம் எங்கே போனான்னு தெரியல. இங்கே தான் இருந்தேன், இப்போ எங்கே போனான்னு தெரியல. அவன் வெளியில தான் இருப்பான். அவனால என்னை அப்படி பார்க்க முடியாதுல்ல. அதான் வெளியில இங்கே தான் இருப்பான். நான் போய் பார்க்குறேன். ஸோ பிரியாட்ட இந்த மாதிரி டைம் வந்து சொல்லிட்டு பிரியாட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு டீ அங்கேருந்து கிளம்பி போயிடறான் மண்டபத்தை விட்டு. ஸோ வெளியே வந்துடுறான். ஸோ ஜெமன் ஹக் பண்ணி செம்ம அழுத்திட்டு இருக்கான். சுத்தமாக முடியல. தலையில மாறிடுச்சுடா. இதுக்கப்புறம் என் லைஃபு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நினைச்சா கூட முடியாது. அவனுக்குன்னு ஒரு புது லைஃப் வந்துருச்சு. என் தங்கச்சி கூட அவன் ஹாப்பியாக இருந்தானே அதுவே போதும். ஏய் என்னடா பேசுகிற நீ? ஒன்றும் இல்லைடா. ஏய் லைஃப் இருக்கு, நீ அதை பாடுறா. அதனால இருக்க முடியாதா? இல்லாத லைஃப்லாம் அதனால கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் யாருமே மேரேஜ் பண்ணிக்க முடியாதுடா. அவன் லைஃப்ல எனக்கு மட்டும்தான் இருந்தேன். அவனே எனக்கு அம்மத்திட்டான். ஓகே பரவாயில்ல. எல்லா காதல்லையும் ஒரு முடிவு இருக்கும் இல்லையா? சொன்னதுல அந்த காதலும் கிடைக்கும், சொன்னதுல காதல் கிடைக்காது. ஸோ அப்படியும் கிடைச்சாலும் அவங்களுக்கு ஒரு லப்பு இல்லைனா பாசிட்டிவ் தான். என்ன பண்றது? அழுதுட்டு செமையா அழுதுட்டு இருக்கான். ஜெமன் தான் கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் சுத்தமா முடியல. ஜெமனும் அவ்வளோ கம்ஃபர்ட் பண்றான். ஜிகே அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்கான் ஹக் பண்ணி. சுத்தமா முடியல. ஜிகே இப்படி அழுகிறத பார்த்துட்டு ஜிகே அழுகாதடா மச்சான், நீ அழுக வருதுடா. டே அழுகாத, ஒன்றும் இல்லை. இது பாரு அவனுக்கு தான் ஒரு லைஃப் இருக்கு. சூப்பர் ப்ளீஸ். இதுக்கப்புறம் ஒரு லைஃப்பை நீ சேஞ்சஸ் பண்ணிக்கோ. அவன் புது லைஃப்பை தேடி போயிட்டான், அவ்வளோதான். அவனோட சாப்டர் க்ளோஸ். ஸோ உனக்குன்னு ஒரு புது லைஃப். ஸோ உனக்குன்னு ஒரு லைஃப் இருப்பா, உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி, உனக்குன்னு ஒரு பேபி, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஸோ உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குடா. நீ ஹாப்பியாக இருப்ப மச்சான். இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் பண்ணாத. இந்த நாய்க்கு இல்லை மச்சான், இல்லாமல் நான் எப்படிலாம் முடியாதுடா. சத்தியமா முடியாது. அவன் இருக்கிற இடத்துல சரிக்கான எப்படி கொஞ்சம் பார்க்க முடியாதுடா. அவனால சத்தியமா முடியாதுடா. முடியாதுடா மச்சான், முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கான். பயங்கரமா அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு ஜீவன் அப்படியே கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். வந்து ஓடி வரான். ஜேகேன்னு அப்படின்னு சொல்லுது. ஜேகேன்னு சொல்லு கத்தி கூப்பிடுறான் ஜேகே அப்படின்ட்டு. அங்கிருந்து ஓடி வரான் மண்டபத்துல இருந்து. ஸோ ஒரு வழியா மண்டபத்தை விட்டு வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே வந்துட்டு ஸோ தூரமா நின்று ஜிம்மனும் ஜேகேவும் அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸோ டைம் பார்த்துட்டு ஓடியா வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஓடி வரான். ஜேகே நான் உன்கிட்ட பேசணும். டேய்
நீ என்னடா இங்க என்னடா பண்ற? போ, மேரேஜ் பண்ணிக்க போனல, போடா. மச்சான் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? எல்லாரும் உனக்கா வெயிட்டிங். நீ போ. இதுக்கப்புறம் என்கிட்ட என்ன பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? நான் வந்து என்கிட்ட அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. நீ போகலாம். நீ போ. பாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஜீவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ பையன் வந்து ஜீவனை பார்த்துட்டு, என்னால முடியாது. என்னது முடியாதா? ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாதுதான். அவன் உன்கிட்ட என்ன சொன்னானோ அதே ரீசன் தான் எனக்கும். இல்ல, எனக்கு புரியல. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ தான் மேரேஜ் பண்ணிக்க போகணும்னு நினைக்கிறல? ஆமா, ஏதோ புத்தி கெட்டு போயிட்டான். அதுக்கு டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் அங்க இருக்காங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஓ, ஒரு பொண்ணு லைஃப் நீயே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அவளையாவது ஒழுங்கா பாத்துக்கோ. சொந்த தங்கச்சி, ஜெயிக்க தங்கச்சி. நான் சொல்ல வரது நீயாவது புரிஞ்சுக்கோ. என்ன சொல்ல வரத புரிஞ்சுக்கணும்? அதான் அவன் லைஃப் விட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன எதுக்கு திரும்ப தேடி வர? பயங்கரமா கோவமா திட்டிட்டு இருக்கான். டைமுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஆனா சுத்தமா முடியல. ஆனா தப்பு தான் நான் பண்ணது. தப்பு தான் ஜென்மனா. நம்ம மனுஷரு என்னோட ஜேகே இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நான் ஏதோ ஒரு கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இப்ப எல்லாம் புரியுது. என் ஜேகே எனக்கு வேணும். எனக்கு நான் மேரேஜ் பண்ணேன். அவன் இல்லாம நான் எப்படி வேற யாரையாவது வச்சு பார்க்க முடியுமா? ப்ளீஸ் மச்சான், எனக்கு புரிஞ்சுக்கணும். டைம் இந்த மாதிரி அழுதுட்டு ரொம்ப கொஞ்சிட்டு இருக்கான். வந்து என்னடா இப்பதான் உனக்கு புரியுதா? அவனோட கஷ்டம் வேதனை இப்பதான் உனக்கு புரிஞ்சிருக்கு. அவ்வளோ நேரம் மேடையில உட்காந்து செல்ஃபி வச்சுட்டு உட்காந்து அப்போ புரியல, இப்போ புரியுது. இப்போ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அழுது பிறந்துட்டு இருக்கேன். என்னன்னா நினைச்சிட்டு கூட வரைக்கும் அது லைஃப்லாம் கூட வரைக்கும் இருக்கும். ஆனா நீ பாதையில எடுத்துட்டு வேற ஒருத்தி வருது. அதையும் என் மச்சான வந்துகிட்டு சொல்லு என்னதான்? நான் பண்ணது தப்பு தான்டா. அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா? இதை விட தண்டனை இது கம்மி. அவன் கஷ்டப்பட்டது அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சிருக்கான். அவன் தங்கச்சி சந்தோஷத்துக்காக, அவன் தங்கச்சி லைஃபுக்காக அவன் லைஃப் வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஓன் லைஃபையே விட்டு கொடுத்துருக்கான். அவன் உண்மையானவன். ஆனா நீ அவன் லைஃபையும் விட்டு கொடுத்து வேற ஒரு மேரேஜ் பண்ணி நீ போனா பார்த்தியா? அங்க நிக்கிற. யூ கிரேட் மேன். கோவமா பேசிட்டு இருக்கான். சமாளிச்சுட்டு இருக்கான். ஏன் இது பேசாமவே நிக்கிற? ஏதாவது பேசு. இல்ல ஏதாவது அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா ஏன் இப்படி சைலண்டாவே இருந்து சாகடிக்கிற? ஏதாவது பேசு. இவ்வளோ நேரம் அவன்கிட்ட என்னை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தா. இப்ப நானே கேக்குறேன், சொல்லு. ஸோ டைம் இந்த மாதிரி ஜெயிக்கிட்ட செம்மையா கொஞ்சிட்டு இருக்கான். ஜெயிக்க அதெல்லாம் காதலே வாங்கல. அப்படியே அழுதுட்டு ஏடிஎஸ்லாம் இது பண்ணிட்டு அப்படியே வந்து ஸோ அங்கேருந்து ஜெமன்ட்ட சொல்லிட்டு ஸோ ஜிமனை கூப்பிடுறான் ஜேகே. மச்சான், இதுக்கப்புறம் என்கிட்ட பேச முடியாது. நான் போயிட்டு வரேன். நான் போகிறேன் அந்த காருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜனத்த சொல்லிட்டு கிளம்பி போயிடுறேன். சரி பையன் கூப்பிடுறான். ஜிக்கே நின்று ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. வீடு அவன் கார்ல போயிட்டு உட்காந்துடுறான். எப்படி செம்மையா அழுதுட்டு இருக்கான், பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். சுத்தமா முடியல. ஜிக்கே, கார் டோர் ஓபன் பண்ண போறியா இல்லையா? நான் எதுக்கு ஓப்பன் பண்ண? ஓபன் பண்ண முடியாது. நீ ஓபன் பண்ண மாட்டல? சரி, இதை எப்படி ஓபன் பண்ணணும்னு எனக்கே தெரியும். என் கையால இந்த கிளாஸை உடைச்சிடுறேன். ஏய் வேணாம், நானே ஓப்பன் பண்றேன். ஸோ ஜேகேவும் ஓப்பன் பண்றான். ஸோ தையாங்க ஜேகே பார்த்துட்டு சாரிடா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாதுல்ல. ஏதோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எடுத்திருக்க, ரொம்ப கரெக்டான விஷயம் எடுத்திருக்கேன். உனக்குன்னு ஒருத்தவங்க பேசணும் லைஃப்ல, உனக்குன்னு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க. அவங்க லைஃபே நீ இது பண்ண நினைக்கிறியா? வேண்டாம், எதுக்கா? ஜிகே ப்ளீஸ், நான் தான் சொல்றேன்ல, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ எதுக்கு இப்போ மண்டபத்தை விட்டு வந்த? மேரேஜ் பண்ணிக்கோ, போடா. முடியாது ஜிகே, என்னால முடியாது. முடியாது? என்ன முடியாது? இது தங்கச்சி லைஃப், அவள் லைஃப் நீ கெடுக்கணும்னு நினைச்ச பையன் கூட பார்க்க மாட்டேன். அப்போ உன்னோட லைஃப்? இதுக்கு மேல எனக்கு என்ன லைஃப் இருக்கு சொல்ல? ஒருத்தவங்களை விட்டு கொடுத்தாச்சு. அப்போ நீ என்ன மறந்துட்டியா? ஜெயிக்கு வார்த்தையே வரல, அப்படியே அமைதியாவே இருக்கான். டைம் கேட்டுக்கிட்டே இருக்கான். சொல்லு, உன்கிட்ட தான் கேக்குறேன். நீ என்ன மறந்துட்ட அப்படிதானே? என்ன மறந்துட்டேன்னா சொல்லு, நான் இப்பவே போறேன். போய் உன் சிஸ்டரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்லு. நீ எந்த பூட்டாயம் என்ன பேச்சு மாத்தாத, வார்த்தை வரல. சரி, என்ன மறந்துட்ட, அப்போ ஏன் இப்போ வரைக்கும் உன் பர்ஸ்ல என் போட்டோ வச்சிருக்க? சொல்லு. அதான் நீயே உன் தங்கச்சிக்கும் எனக்கும் தான் மேரேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்ட. நீ தான் உன் தங்கச்சிக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணனா, இப்போ வரைக்கும் எதுக்கு என் போட்டோ உன் பர்ஸ்ல இருக்கு? நீ இதுக்கு சொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன். சொல்லு. முடியாது ஜிகே. இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கான். போற மாதிரி நீ சொல்ல போறியா இல்லையா? இருக்கான். ஐயோ ப்ளீஸ் போறேன். நான் போகணும்ல. சரி, நான் போறேன். ஆனா ஒரேடியா போயிடுறேன். அதுக்கப்புறம் புரியல. இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். போதுமா? நீ தானே போன்னு சொன்ன, அதான் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் கண்ணுல இருந்து அவ்வளோ டீஸ் வருது. ஸோ ஜேகே கண்ணுல இருந்து டீஸா வருது. சரி, நான் ஒரேடியா போறேன்.
அப்ப யாருக்கும் பிரச்சனை இல்லைல்ல? நீ ஏய் எப்படியும் அதுக்கு என்னடா பதில் சொல்ல பேசுற மாட்ட. மீறி மாதிரி இல்ல, பைத்தியமாடா நீங்க. அதான் கரெக்ட். நான் போறேன். தயம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஸோ தயங்க ஜேகே வந்து பின் லாக் லிஸ்ட் பிடிச்சி லிப் லாக் பண்ணிடுறான். ஸோ தயங்க அப்படியே அந்த கிட்ட ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜேகே கண்ணு வந்து அப்படிது. ஸோ தயங்கல்ல இருந்து டிஎஸ் வருது. ரெண்டு பேரும் கிட்ட ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ ஜேகே அந்த கிஸ்லயே காட்டுறான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. எனக்கு புரியுது. ஸோ தயங்கும் அப்படியே அந்த கிஸ் ரொம்ப டீப்பா அந்த கிஸ்லயே அவனும் காட்டுறான். ஸோ தயங்க எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் அவங்க மிஸ் அந்த கிஸ்லயே காட்டிக்கிறாங்க ரெண்டு பேருமே. ரொம்ப டீப்பாவே இந்த கிஸ் போகுது. ரொம்பவே டீப்பா போகுதுல ரெண்டு பேரும் கிஸ் பிரேக் பண்ணிட்டு செம்மையா மூச்சு வாங்கிட்டு. ஸோ தயம் சீக்கிரம் பார்த்துட்டு என்னடா? நான் போட்டுமா? உனக்கு ஒன்றுவேன். நீ தானே வேணாண்ண. என்னோட ப்ராப்பர்ட்டி நான் விட்டு போக மாட்டேன். ஓ அப்படியா? இல்ல உனக்கு நான் செட் ஆக மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்காது. சாம் எடுத்துருவான்டா. மொத்தம் உனக்கு சாம் எடுத்துருவேன். இல்ல நான் கிளம்புறேன். ஏய் உனக்கு சாம் எடுத்துருவேன். அங்க பிரியா எனக்காக வெயிட்டிங். நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு செம்ம காண்டாது. ஸோ ஜேகேக்கு செம்ம காண்டாது. டக்குன்னு வந்து தயங்க பின்னாடி லாக் பண்ணி கையை லாக் பண்ணி ஸோ தயம் வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு செம்ம கடுப்பா ஆகுது. ஸோ ஜேகேக்கு செம்ம காண்டாது. டக்குன்னு வந்து ஸோ தயங்க அப்படியே பின் லாக் பண்ணி ஸோ அப்படியே அவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருவான். பின்னாடி இருக்கு இந்த ஷர்ட்டு. ஸோ தயங்க பார்த்துட்டு பேனு வாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். செம்ம சக்காவும் பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? என்ன பண்றானா? என்ன சொன்ன ஏன் தங்கச்சி மேரேஜ்க்கு மேரேஜுக்கு பண்ண போயிட்டல. அதுவும் எப்படி நீ கண்ணு முன்னாடி அப்புறம் உனக்கு மனசு வருது சொல்லு. அது நான் கேக்குறேன். அப்புறம் மனசு வருது. அதுதான் தெரியாம பண்ணிட்டேன். நான் இப்போ ஒன்னும் போயிட்டு பண்ணிட்டியா? தெரிஞ்சு பண்ணேன்னு சொல்லு. ரொம்ப கோவமாவே வந்து அவளுக்கு சாஃப்டா கிஸ் பண்ணும்போது ரொம்ப ரகடா அப்படியே ரொம்ப ஸ்வீட்டா கிஸ். ஐயோ ஒரு தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஸ்பின் சைடு போயிட்டு அந்த பேக் சைடு போயிட்டு அந்த ஷர்ட் வேற உழுகுது. தயங்க அப்படியே சமோசாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். சமோசாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ற நீ? என்ன பண்றேன்னா இன்னைக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி எனக்கு மட்டும்தான். நான் என்ன பண்றேன்னு மட்டும் கோபனி இன்னைக்கு செத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஷர்ட்டை ஃபுல்லா வேகமா ரிமூவ் பண்ணிடுறான். டைம் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வீசிடுறான். பின்னாடி ஷர்ட்டு போய் விழுந்துருது. என்னடா பண்ற இங்க பாரு இவன் கோவத்துக்கு ஒரு நாய் இருக்கு. ஆனா நீ வந்து ஏதோ தப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா பேசிக்கிட்டு இருக்கான். காதலே வாங்கல. அவன் வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அப்படியே அவன் நெக்கு போயிட்டு அப்படியே பைட் பண்ணி வைக்கிறான். செம்ம பைட்டிங் பண்ணிடுறான். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சொன்ன கீழே சாப்பிடா எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. அதுக்கு இன்னைக்கு செத்த நீ இன்னைக்கு வச்சு செய்யாம கொலை பண்ணாம இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோல்டாவே பேசுறான். அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. ஸ்டார்ட் பண்ணிடுறான். எனக்கு வேற என்னென்னமோ ஆகுது. இந்த பாரு ஃபர்ஸ்ட் நீ தான் சண்டை போட்ட, அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. சும்மா சும்மா என்னையே நீ தப்பு சொல்லாத. ஸோ தயங்கி இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். கேட்க அதெல்லாம் காதிலே வாங்கல. வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நிக்க போயிட்டு செம்மையா பைட்டிங்கு அப்படியே நெக் போயிட்டு ஒரு மாதிரி இது பண்ணி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கீழே போயிட்டு ரொம்ப நேரம் இது பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அவன் மவுத் வச்சு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கைங்களை சுத்தமா முடியல. அப்படியே மவுத் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். மவுத் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் மவுத் சவுண்டு. ஸோ ஜெசிகாலாம் அவ்வளோ ஹெவியா கட்டிக்கிட்டு இருக்கு. சொன்னா கேள்றாட்டி சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ டீப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துல எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஜெயிக்கே அப்படியே டைமை பார்த்துட்டு ஸோ டைம் பார்த்துட்டு பிடிச்சிட்டு முடிக்கிறான். ஜெயிக்கே பாக்குறான். என்னாச்சு என்ன பண்ண போறான். என்ன திருப்பி அந்த பார்வையே சரியில்லையே. கடவுளே காப்பாத்துப்பா. டே அதான் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன இப்படி பாக்குற? இனிமே தாண்டா இருக்கு உனக்கு. இனிமே விறுவிறுப்பா இருக்கு. ஐயோ அள்ளு விட்டுருச்சு அவனுக்கு ஜெயங்கு. பயமா இருக்கு என்ன பண்றது இப்போ அப்படின்ட்டு. சிக்கன் பாரு வேணாம். ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கு. அதெல்லாம் முடியாது. எனக்கு வேணும். ஜேகே அதெல்லாம் காதலே வாங்க. டைம் பேசுறது எதுவுமே காதல வாங்க. டக்குன்னு வந்து டைம் கை இன்செர்ட் பண்ணிடுறான். அவ்வளவுதான் டைம் உசுரே போயிடுச்சு. என்ன பண்ற? அப்படியே பத்து போட் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் அப்படியே சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ கியூட்டா அவ்வளோ ஹாட்டா அவ்வளோ கோவம். ஐயோ சாரி. அவ்வளோ கியூட்டா அவ்வளோ ஹாட்டா ரொமான்ஸ் அவங்களோட. ஸோ அப்படி போய் அவ்வளோ ஹாட்டா ரொமான்டிக்கான ஒரு மேக்கவுட் இந்த டைம் கூட போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ ஹாட்டா போயிட்டு இருக்கு மேக்கவுட். முடியல. ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு அந்த மேக்கவுட். ஒரு 30 ரவுண்டா 30 ரவுண்டு மேக்கப் போயிட்டு இருக்கு. வச்சு செஞ்சுட்டு இருக்கான். தயங்கா கட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி கதறிட்டு இருக்கான். விரலாம் பக்கி விரலாம் செஞ்சு கூத்தாடி இருக்கான். வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். போட்டு வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அவ்வளோ கியூட் ஆகும். அவ்வளோ ஸ்வீட் ஆகும். அவ்வளோ ஹாட் ரொமான்டிக் ஆகும். அவ்வளோ ரகடான ஒரு மேக்கவுட் தான். ஸோ தயங்கும் ஜெயிக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட